ரைட். சொல்லு பார்ப்போம். கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? நான் டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கல, அதுக்கான விளக்கம் கேட்குறேன். வெரி குட். சரி, கவர்மெண்டோட எய்ம் என்ன? அப்படியே பார்த்தோம், அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ரிவிஷன் பண்ணியா இல்லையா? ஏன் ரிவிஷன் பண்ணாமல் அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்ணவே கூடாது. இது புரிஞ்சாதான் நான் அது அடுத்தது எடுக்க முடியும். வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், ஓகேவா? அதுக்காக அவன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும்? மொத்தம் எத்தனைன்னு கேட்டேன். 3 வேலை பண்ணணும். அதில் ஒன்று தான் கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரியா? ரெண்டாவது என்னது? கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டா எப்படி மறக்கும்? மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், கரெக்டா? மூணாவது என்ன? வெளிநாட்டிலேருந்து பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்க, கதையை புரிஞ்சிக்கோ, அப்புறமேல இங்கிலீஷ் வார்த்தையை உள்ளே போட்டுக்கோ. அந்நியரிடமிருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஞாபகம் இருக்கா? சரி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? சொல்லு, பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சுக்கணும் கான்செப்ட், அவ்வளோதான். சரி, அப்படின்னா என்ன? மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான அரசு, ஒரு கண்ட்ரினா வந்து ஒரு அரசாட்சிகள். எதுக்கு வள கொலன்னு? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுக்கான அரசாங்க அமைப்பு எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா? அரசாங்கம்னா யார், அவங்க என்னென்ன வேலையை செய்யணும், யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம், தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரியா? இப்போ நம்ம நேற்று பேசின கதையெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க, இது நீ தான் படித்து பார்க்கணும். இது கேம் வச்சு சொல்லியிருக்காங்க இந்த பேராவில். இப்போ ஒரு கேம் விளாட்றோம், அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக? அப்போ தான் கேம் கரெக்டாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நாடு, ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் நிறையா மக்கள் இருக்காங்க, ஓகே? அந்த மக்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்காக சர்டன் ரூல்ஸ் உருவாக்குறாங்க, அதுக்கு பேர் தானே அது ஆக்ட். அது மாதிரி அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ட் உருவாக்குறாங்க, அதான் வந்து என்னது, தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரியா? அதில் நிறையா பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. பார்ட்டு 6, ஆமாம், பார்ட்டு 7, சரி,
அதை பற்றி லைட்டாக நீ வந்து 6th 7thலாம் படிச்சிருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. படிச்சுட்டு பாரு சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நான் நேற்று சொல்லி கொடுத்தது சொல்ல மாட்டேங்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு சொல்லு. ஓகேவா? அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா, அதை விட்டுரு. Why does a country need a constitution? இப்போ நம்ம நடத்தினதை வச்சே சொல்லிடலாம். ஒரு நாட்டுக்கு எதுக்கு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும்? எதுக்கு வேணும்? வெரி குட். அதாவது கவர்மெண்ட் இருந்தால் தான் மக்களுக்கு நீ சொன்னதெல்லாம் செய்ய முடியும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஃபார்ம் பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும். சரியா? அந்த ரூல்ஸ் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தால் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் தான் மக்களுக்கு தேவையான அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் பேராவை படித்து சொல்கிறேன். 1934 the Indian National Congress made the demand for Constituent Assembly. அது என்ன சார்? கான்ஸ்டிடியூஷன் வேறு, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வேறு. சரியா? அங்கே பாரு, அசம்பிளினா குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்காக ஒரு அசம்பிளியை உருவாக்கணும் அப்படின்னு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்துட்டு 1934 டிமாண்ட் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, பழைய கதையை சொல்கிறாங்க. டூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார், இது 1934. செகண்ட் வேர்ல்டு வார்னுடைய பீரியட் தெரியுமா? என்ன? 1939 45 வரைக்கும், 44-45. ஓகேவா? 45 அந்த டைமில் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் தரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது வலுவாகுது. திஸ் அசர்ஷன் ஃபார் தி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம்டு ஒன்லி ஆஃப் இண்டியன்ஸ் கெயின்டு மொமெண்டம் அண்ட் திஸ் வாஸ் கன்வீன்டு இன். அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தான் நமக்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? ஒப்புதல் கொடுக்குறான். ஸோ முதல் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை டிசம்பர் 1946 உருவாக்குறாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா என்ன? an assembly formed for create constitution for our country. ஓகேவா? அதான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான அசம்பிளி. அதனால தான் அதுக்கு பேர் தான் என்னது? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அது எந்த நாள் ஃபார்ம் ஆகுது? டிசம்பர் 1946. டிசம்பர் 9th டிசம்பர் 1946. ஓகேவா? அதுதான் அந்த ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபோட்டோ. யார் இது? ஜவஹர்லால் நேரு. பிட்வீன் டிசம்பர் 1946 அண்ட் நவம்பர் 1949. நவம்பர் 1949 இருக்குல்லையே, அப்போ தான் ஃபைனலைஸ் ஆகும். நியர்லி ஒரு 3 years ஒர்க் பண்ணுவாங்க அந்த அசம்பிளி. எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க? டு கிரியேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் அவர் கண்ட்ரி. புரிஞ்சுதா? நம்ம நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. எதுலேருந்து? டிசம்பர் 1946 நவம்பர் 1949 வரைக்கும். நியர்லி 3 years. ஓகேவா? டிராஃப்டட்னா எழுதுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா, நமக்காக எழுதுகிறாங்க. ஃப்ரீ டு ஷேப் தேர் டெஸ்டினி அட் லாஸ்ட் ஆஃப்டர் 150 years ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணது 150 years. என்னது சத்தம்? விசில் சத்தம். சரி, 150 years வந்துட்டு பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு சாத்தியமாயிருக்குன்றாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்ரோச்டு திஸ் டாஸ்க் வித் தி கிரேட் ஐடியாலிசம். ஐடியாலிசம்னாக்கா நம்ம நாடு பறந்துபட்ட ஒரு சிந்தனை, அதோடு சேர்ந்து உருவாக்குறாங்க. தட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஹேட் ஹெல்ப்டு ப்ராடியூஸ்னால்
நம்ம தனியாக சுதந்திர நாடாக இருக்கணும்னு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் நினச்சாங்க. அதுக்கு நம்ம அந்த ஃப்ரீடம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக சண்டை போட்டாங்களே, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுன்னு சண்டை போட்டாங்களே, அதான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுதான் நமக்கு வந்து இது இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்தது அப்படின்னாங்க. இதை பற்றி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி டீட்டெயில்டாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. சரியா? த ஃபோட்டோ அலாங் சைடுனா பக்கத்தில் ஷோஸ் காமிக்குது. என்னத்தை காமிக்குது? பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அட்ரஸிங்னா பேசுகிறது. எதில் பேசுகிறாரு? தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பேசுகிறாரு. அந்த ஃபோட்டோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ரைட், இது சும்மா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதை முதல்ல இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணது 1934. அது பின்னாடி நிறையா வரலாறுலாம் இருக்குது, அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போது? டிசம்பர் 1946. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒரு நியர்லி 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் 1949 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி நம்மளுக்கான கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க. ஆமாம், கான்ஸ்டியூஷன் தான். எது பேர் கேட்குறீங்க? இப்போ தான் நேற்று தான் பார்த்தோமே, விடிய கதை கேட்டு. கான்ஸ்டியூஷன்னா என்ன அர்த்தம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் தான். சரியா? ஆமாம்மா, அதை அடங்கின புக்குக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். புரிஞ்சுதா? அந்த நேற்று பாரு அவ்வளோ நேரம் நடத்திட்டு திரும்ப என்ன கேள்வி இது? அது இந்த புக்குக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும், அதில் யார் இருக்கணும், யாருக்கு என்ன டியூட்டிஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, பவர்ஸ், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் இந்தியாவில் தாய் சட்டம், மதர் லா அப்படின்னு சொன்னேன். நமக்கு இருக்கா? இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட அசம்பிளி தான் என்னது? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. புரிஞ்சுதா? அடுத்தது, டுடே மோஸ்ட் கண்ட்ரிஸ் இன் தி வேர்ல்டு ஹேவ் அ கான்ஸ்டியூஷன். அவங்களுக்குன்னு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே என்ன பண்ணுறாங்க? ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கிக்கிட்டாங்க. மோஸ்ட் கண்ட்ரிஸ், பெரும்பாலான கண்ட்ரிஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கண்ட்ரிஸ். சரியா? வெல் ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. மக்களே நம்ம நாட்டில் என்னென்ன அந்த சொன்னால 3 வேலை செய்யணும்ல. எது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன், சரியா? லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸு, அப்புறம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஓகேவா? இதெல்லாம் நம்மளே செஞ்சுக்குவோம், மக்களே செஞ்சுக்குவாங்க, டிசைட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் தானே டெமோக்ராட்டிக். ஸோ எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்லேயும் கட்டாயம் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ கிங் இருப்பாங்க ஒரு நாட்டில், அங்கேயும் கான்ஸ்டியூஷன் இருக்கலாம். ஆனால் அந்த நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. While all democratic countries are likely to have a constitution, it is not necessary, அவசியம் இல்லை, that all countries that have a constitution are democratic. புரிஞ்சுதா என்னன்னு? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. பட் ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹேவ் கான்ஸ்டியூஷன். புரிஞ்சுதா? ரைட். த கான்ஸ்டியூஷன் சர்வ்ஸ் செவரல் பர்பஸஸ். நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு, இட் லேஸ் அவுட் சர்டைன் ஐடியல்ஸ் தட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் கண்ட்ரி
that we as citizens aspire to live in. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி உருவாக்குவாங்க. நம்ம நாடு இப்படி தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவை செக்குலர் ஸ்டேட்டு, சோசியல் ஸ்டேட்டு, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சாவேரினிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படிப்பட்ட நாடு தான் நம்மளுது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் நான் அப்புறம் சொல்கிறேன். ரைட். அப்போது நம்ம நாட்டுக்குன்னு, நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு கான்ஸ்டியூஷன் தான் ஃப்ரேம் பண்ணும், சொல்லும். ஆர் புட் another way, a constitution tells us what the fundamental nature of our society. சொசைட்டினா என்ன அர்த்தம்? இந்த சொசைட்டினா வந்து நம்ம வாழ்ற இடமா? அதான் குரூப் ஆஃப் பீப்புள், அதுக்கு பேர் தான் சொசைட்டி. சுற்றி இருக்கிற இடத்த மென்ஷன் பண்ணாது. சொசைட்டி மீன்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள். புரியுதா? நம்ம இந்தியன் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் தான் சொல்லணும். அதான் ஐடியல்ஸ் அப்படின்றாங்க. A country is usually made up of different communities of people. சரியா? ஒரு நாடு வித்தியாசமான கம்யூனிட்டிஸ்னால் அதுவும் குரூப் ஆஃப் பீப்புள் தான். இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு கம்யூனிட்டி, தமிழ் பேசுகிற கம்யூனிட்டி. இந்தியாவிலே இருக்கா? தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, மலையாளம், எல்லாம் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ். அதான் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது ஆஃப் பீப்புள் who share certain beliefs but may not necessarily agree on all issues. ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெஸ்ஸிங்கு, ஃபுட்டு எல்லாம் நம்மளதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் லாங்குவேஜ் வேறு வேறு பேசுகிறோம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதுவுமே வேறு மாதிரி. நான் சொல்கிறேன் சார், நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சு சொல்கிறேன். A constitution helps serve as a set of rules. ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன பண்ணுது? ஒரு நமக்குன்னு ரூல்ஸை வந்து நமக்கு கொடுக்குது, எல்லோரும் ஃபாலோ பண்ணும். அண்டு பிரின்சிபிள்ஸ்னால் கொள்கை. யார் யார் எப்படி நடந்துக்கணும், எப்படிப்பட்ட நாடு, அதெல்லாம். That all persons in a country can agree upon as the basis of the way in which they want the country to be governed. எல்லா மக்களும் இதை ஏற்றுக்குவாங்க. நம்ம நாடு எப்படி நிர்வாகம் செய்யப்படணும், கவர்ன்டு அப்படின்னா நிர்வாகம், எல்லோரும் ஏற்றுக்கணும். இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். சரியா? சாவேரியன், அதாவது இப்படி சொல்லலாம், சாவேரியனோட சொல்லலாம் செக்குலர் அப்படின்னா எந்த ரிலீஜனும் சாராமல் இருக்கணும் அரசாங்கம். புரியுதா? இந்த மாதிரி நம்மளாம் ஏற்றுக்கிட்டோம். ஸோ இதை சொல்கிறது யார்? கான்ஸ்டியூஷன் தான் சொல்லணும். எதையும் மனப்பாடம் பண்ணாத புரிஞ்சிட்டு வா. திஸ் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி த டைப் ஆஃப் கவர்மெண்ட் பட் ஆல்சோ அன் அக்ரிமெண்ட் ஆன் சர்டைன் ஐடியல்ஸ். இதெல்லாம் சொன்னாலே நம்ம நாடு செக்குலராக இருக்கணும், டெமோக்ராட்டிக்கு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், செக்குலராக இருக்கணும், சோசியலிஸ்டிக்காக இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது சோசியலிசம் தான். இதெல்லாம் நம்மளோட ஐடியல்ஸ். இப்படிதான் இதெல்லாம் சொல்கிறது யார்? கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டேர்ம்லாம் நான் திரும்ப வரும், நான் சொல்கிறேன். இது நேபாளில் அங்கே நிறையா பிரச்சனை இருக்குது, நீயே படித்து பார்த்துக்கோ. படித்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. ஓகேவா? அங்கே வந்துட்டு இன்னமும் அங்கே கான்ஸ்டியூஷனுக்காக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆமாம், கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஓகேவா? நேபாள். ஆமாம். Let us try and understand what we mean by this through two contrasting situation. Contrasting na opposite. In the recent history of Nepal. இந்த படத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க? a country that borders India on the north. என்னன்னு சொல்லு அப்படின்னா, a country that borders India on the north அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுவாங்க. நார்த் சைடுல ஒரு கண்ட்ரி வந்து இந்தியாவோட டச்ல இருக்கு.
இந்தியாவுக்கு நார்த்தில், சரியா? இந்த இடத்துல ஒரு மேப்பில் நேபாளம், அதான் இந்தியாவுக்கு நார்த்தில் நம்மளோட பார்டரு, நார்த்து பார்டரு நேபாள், அந்த கத்தி. அதில் அங்கே எதுவும் நடந்திருக்கு அன்டில் ரீசன்ட்லி, இப்போ ரீசெண்டாக வரைக்கும் நேபாள் வாச மொனார்கி. மொனார்கின்னா என்ன தெரியுமா? மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம், ராஜா. மொனார்கி மோனோ ப்ளஸ் ஆரிக், அதான் மொனார்கி. ஆர்கின்னா ஆட்சின்னு அர்த்தம், மோனோனா சிங்கிள்னு அர்த்தம். ராஜா இருப்பார், அவர் தான் ஆட்சி நடத்துவார். அவர் இறந்துட்டார்னா அவங்க ஃபேமிலியில் மூத்த பையன் ஆட்சிக்கு வருவான். அப்போ ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ஆட்சி செய்யும், அதனால தான் அதுக்கு பேர் மொனார்கி. ஓகேவா? ரைட். கதையாக புரிஞ்சிட்டு வா, எதுவும் எழுதிட்டு இருக்காத. ரைட். அந்த த ப்ரீவியஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் நேபாள் which had been adopted in 1990. அடாப்டர்னால் ஏற்றுக்கிட்டது, சரியா? 1990 கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன். ரெஃப்ளெக்டட் த ஃபேக்ட் தட் தி ஃபைனல் அத்தாரிட்டி ரெஸ்டட் வித் தி கிங். 1990 வந்த அந்த கான்ஸ்டியூஷன் படி எல்லா அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குது? கிங்கு கிட்ட தான் இருக்குது. எ பீப்புள்ஸ் மூமெண்ட் இன் நேபாள் ஃபாட்னா சண்டை போடுறது, ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஃபாட் ஃபார் செவரல் டிகேட்ஸ். டிகேட்னா என்ன அர்த்தம்? செவரல்னால் நிறையா, டிகேட்ஸ்னால் என்னன்னு கேட்குறேன். டிகேட்ஸ் அப்படின்னாக்கா 10 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிகேட்னா என்ன அர்த்தம்? 10 இயர்ஸ், சரியா? பல செவரல்லாம் பல 10 ஆண்டுகளாக என்ன பண்ணுறாங்க? போராடிட்டு வராங்க, சண்டை போடுறாங்க. ஃபாட்னா போராட்டம், சண்டை போடுறது, அந்த மாதிரி. டு எஸ்டாப்ளிஷ், எதுக்காக போடுறாங்க? டு எஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி. கிங்கை தூக்கிட்டு பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நாட்டை ஆட்சி நடத்தணும் அப்படின்னு அங்கே கொண்டு வந்திருக்காங்க. போராடுறாங்க மக்கள். இன் 2006 தே ஃபைனலி சக்சீடட் இன் புட்டிங் அண்ட் எண்டு. சக்சீடனா வெற்றி பெறுறது, சரியா? புட்டிங் அண்ட் எண்டு, ஒரு முடிவுக்கு வராங்க. டு தி பவர்ஸ் ஆஃப் தி கிங். எதை முடிவு கொண்டு வராங்க? எண்டு டு தி பவர்ஸ் ஆஃப் தி கிங். ராஜாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க, மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஓகேவா? த பீப்புள் ஹேட் டு ரைட் இன் அ நியூ கான்ஸ்டியூஷன் டு எஸ்டாப்ளிஷ் நேபாள் எஸ் அ டெமோக்ரஸி. இப்போ 2006 மக்கள் தான் அவங்களுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி உருவாக்குறதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை எழுத போகிறாங்க. The reason that they did not want to continue with the previous constitution is because it did not reflect the ideals of the country that they want Nepal to be and that they have fought for. ஏன் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க எதுக்கு சண்டை போட்டாங்க? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த கிங்டம் இருந்துச்சுல, கிங்ஷிப்பு, அதாவது மொனார்கி, அது மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் புது சட்டம் எழுதணும். 1990 தானே ஃபஸ்ட்டு ஆக்ட் எழுதுனாங்க, கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க. 2006 அடுத்த கான்ஸ்டியூஷன் எழுத வந்துட்டாங்க. என்ன காரணம்? இது மொனார்கி வேணாம், டெமோக்ராட்டிக் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதுகிறாங்க. எங்கே? நேபாளில். டெமோ மீன்ஸ் மக்கள்னு அர்த்தம். ஆர்கி ஆட்சி, நிர்வாகம், அதான் டெமோக்ராட்டிக். புரிஞ்சுதா? as in the game of football in which a change in the constitutive rules will change the game altogether. அதாவது மேலே ஃபுட்பாலை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபுட்பால் கேம் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் ரூலை மாற்றினோம்னாக்கா அப்படியே கேமே மாறும்ல, அது மாதிரி நேபாள் பை மூவிங் ஃப்ரம் தி மொனார்கி டு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்.
need to change all its constitutive rules. அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றணும் எல்லாத்தையுமே. in order to user in a new society. புதிய சொசைட்டியில் அந்த அந்த டெமோக்ராட்டிக் மெத்தடில் அந்த அங்கே நாட்டில் யார் இருக்கணும் தலைவர், அவங்க எப்படி எலெக்ஷன் வைப்பாங்க, அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, சரியா, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் வை த பீப்புள் ஆஃப் நேபாள் அடாப்டட்னா ஏற்றுக்கிட்டது எ நியூ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த கண்ட்ரி இன் 2015. 2006 கிங் ஆட்சியை விட்டு தூக்குனானுங்க. 2015 தான் நியூ கான்ஸ்டிடியூஷனே வந்திருக்கு. த கேப்ஷன் அலாங் சைடு இந்த பக்கம் உள்ளது, இந்த ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட போராட்டத்தை பற்றி அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The second important purpose of the constitution is to define the nature of country's political system. பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதை சொல்லும்? கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நேபாள்ஸ் ஏர்லியர் கான்ஸ்டிடியூஷன் stated that the country was to be ruled by king and his council of minister. ராஜா இருப்பார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கீழே மினிஸ்டர் இருப்பாங்க, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். that group of ministers are collectively called as council of ministers. ஓகேவா? in countries that have adopted a democratic form of government or policy, the constitution plays a crucial role. crucialனா ரொம்ப முக்கியமான இடம், பங்காற்றுதல் அப்படின்னு அர்த்தம். முக்கியமான, குரூசியல்னால் ரொம்ப. அப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷன் முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லேயிங் அவுட் சர்டைன் இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ்னால் யார் எப்படி நடந்துக்கணும். தட் கவர்ன் டெசிஷன் மேக்கிங் வித்தின் தீஸ் சொசைட்டிஸ். அந்த கான்ஸ்டியூஷன் தான் என்ன பண்ணும், அந்த நம்ம சொசைட்டிக்குள்ளே, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே எப்படிலாம் நடந்துக்கணும், யார் எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும். எது? கான்ஸ்டிடியூஷன். In a democracy, we choose our leaders so that they can exercise power responsibly on our behalf. புரியுதானு? இன் டெமோக்ரஸி நம்ம ஒரு லீடர், நம்மளோட லீடரை சூஸ் பண்ணுவோம், அவர் நம்ம சார்பில் பவரை யூஸ் பண்ணுவார், நமக்காக யூஸ் பண்ணணும் பவரை. புரியுதா? அடுத்தது, however, எது எப்படி இருந்தாலும் சரி, there is always the possibility that these leaders might misuse their authority and the constitution usually provides safeguard against this. அதே நேரத்தில் அந்த லீடர், நம்ம உருவாக்குறோம்ல லீடர், அவன்கிட்ட எல்லா பவரும் கொடுத்து எங்களை பார்த்துக்கணும் உட்கார வைக்கிறோம், சரியா? எப்படி இருந்தாலும் நல்ல லீடராக இருந்தால் ஓகே. சம்டைம்ஸ் லீடர்ஸ் என்ன பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணுவான் பவரை. அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் இதே கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கும். புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் கவர்னர் மிஸ்யூஸ் பண்ணார், உடனே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுச்சா, நீ கவர்னரு, நீ வேலையை விட்டுலாம் தூக்கலை கவர்னரை, நீ வந்துட்டு கவர்னரு டைமுக்குள்ளே கையெழுத்து போடணும், அங்கே எலெக்டட் பாடி இருக்குது, சரி சார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதேமாதிரி பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், அதாவது அசம்பிளி இருக்குது, அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவங்க பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனாங்கனாக்கா நீ கையெழுத்து போடணும். யூ ஆர் நாட் அ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். புரிஞ்சுதா? அப்போ அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஆர்டர் போடுது சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி செக் வைப்பாங்க. யார் எதைப்படி கொடுத்தாங்க, அந்த இது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, அதுக்கெலாம் ப்ரொவிஷன். சரியா?
This misuse of authority can result in gross injustice. Injustice-na நேர்மை இல்லாதது. As demonstrated in the classroom situation below. ஏதோ சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் ரூமில் சுரேஷ் இஸ் தி கிளாஸ் மானிட்டர் இஸ் புள்ளி இஸ் கிளாஸ்மேட்ஸ். புள்ளினா என்ன அர்த்தம்? அடிக்கிறது. ஆமாம். ஆமாம். இஸ் கிளாஸ்மேட்ஸ் ஆர் நாட் டூ ஃபாண்ட் ஆஃப் ஹிம். அவனை ரொம்ப பிடிக்காது. சரியா? மிஸ்ஸஸ் ராவ் the class teacher has to leave the classroom on some urgent work. அவர் வெளியில் போகணுன்னு ஆசைப்படுறாரு திடீர்னு. யார்? கிளாஸ் டீச்சர். she asks சுரேஷ் to mind the class. கிளாஸை பார்த்துக்கோ. சுரேஷ் starts picking on அனில். ஏதோ பக்கத்தில் உள்ளன தொந்தரவு பண்ணுறான். அனில், டுடே ஐ ஆம் கோயிங் டு ரிப்போர்ட் யூ டு மிஸ்ஸஸ் ராவ். நான் இன்றைக்கி டீச்சர்கிட்ட, கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா, அவங்க தான் மிஸ்ஸஸ் ராவ், அவங்கள்ட்ட உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இவன் அவனை பிடிச்சி கிள்றான் போல் இருக்கு. அதனால் பட் வாட் ஹேவ் ஐ டன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஏன் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு இவன் கேட்குறான். மிஸ்ஸஸ் ராவ் உள்ளே என்ட்ராகிறாங்க. சரியா? மேம், வைல் யூ வேர் அவே, நீங்கள் வெளியில் போனப்போ அனில் கெப்ட் டாக்கிங் லவ்லி. அனில் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தான். டிஸ்டர்பிங் தி கிளாஸ் என்ன பண்ணுறான்? டிஸ்டர்ப் பண்ணுறான். ஹி வுட் நாட் லிசன் டு மீ. அவன் என்னை கவனிக்கவே இல்லை அப்படின்றான் இவன். யார்? கிளாஸ் சுரேஷ். யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறான்? இவனை. சரி, அனில். டீச்சர் பேசுகிறாங்க. யூ வில் ஹாவ் டு ஸ்டே பேக் ஆஃப்டர் ஸ்கூல் டுடே and write I will not disobey the class. I will not write I will not disobey the class monitor 100 times. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கேயே இருக்கணும். 100 தடவை என்ன பண்ணணும்? இனிமேல் நான் கிளாஸை வந்து டிஸ்ஓபே பண்ண மாட்டேன். கிளாஸ் மானிட்டரை டிஸ்ஓபே பண்ண மாட்டேன். சரியா? அப்படின்னு நான் 100 தடவை எழுதி கொடுக்கணும். ஓகேவா? அப்படின்றான். ஒரே நிமிஷம். அவன் சொல்கிறான், பட் மாம் நான் எதுவுமே பண்ணல மேம் அப்படின்றான். புரியுதா? இவன் ஆனால் தப்பே பண்ணல. சுரேஷ் வந்து வேணும் அவன் தப்பாக போட்டு விட்டான் அவனை. இந்த மாதிரிலாம் ஆமாம். ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமாம். அதுதான் டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் பிரச்சனை. இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டிஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃபன் லேஸ் டவுன் ரூல்ஸ் தட் காட் அகெயின்ஸ்ட் திஸ் மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி பை அவர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். சரியா? அத்தாரிட்டினா பவருக்கு வரக்கூடிய நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் அரசியல் தலைவர்கள். அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பொதுமக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எது? கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அப்படின்றாங்க. இந்த கேஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அபவுட் விச் யூ வில் ரீட் மோர் லேட்டர் இன் திஸ் சாப்டர். இதை பற்றி நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அத்தாரிட்டிக்கு வரவன், பவருக்கு வரவன் மக்களை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்கார்டு தான் இது. பார்ட் 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி பார்ப்போம் பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. many of these laws are contained in the section of fundamental. அங்கே பார்த்தீங்களா, இது மக்களை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் எங்கே இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. ஓகேவா? You read about how the Indian Constitution guarantees the right to equality to all persons. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் சமம் அப்படிங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உறுதிப்படுத்துதுங்கிறத நீ படிப்பை கற்றுக்குவ அப்படின்றாங்க. அண்ட் சேஸ் தட் நோ சிட்டிசன்ஸ் கேன் பி டிஸ்கிரிமினேட்டட் அகெயின்ஸ்ட்
டிஸ்கிரிமினேட்டர்னால் பாகுபாடு, ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? டிஸ்கிரிமினேட்டட் அகைன்ஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜன், மதத்தின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியாது. ரேஸ் அப்படின்னா இனம். அப்படின்னா ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் ஹைட்டு, அவனோட ஸ்கின்னு கலரு, முடி, கண் இதெல்லாம் இருக்கும். புரியுதா? அதுக்கு பேர் தான் ரேஸ். இப்போ நம்ம ஒரு கலராக இருக்கோம், சீனாக்காரன் எப்படி இருப்பான்? மஞ்சளாக குட்டையாக இருப்பான். ஆப்பிரிக்காக்காரன் வேறு மாதிரி இருப்பான். அதெல்லாம் ரேஸ், ஒவ்வொரு ரேஸ். சரியா? அப்போ இனத்தின் அடிப்படையிலையும் அவனையும் பாகுபாடு காட்ட முடியாது. கேஸ்ட் அதேமாரி உலகத்துலேயும் இல்லாத இந்தியாவில் தான் இருக்குது கேஸ்ட் சிஸ்டம். அந்த அடிப்படையிலையோ ஜெண்டர் அடிப்படையிலையோ, ஜெண்டர்லாம் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்கள, அந்த அடிப்படையில் எங்கேயும் பாகுபாடு காட்டக்கூடாது. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல நீ பிறந்த, அந்த ஊருக்காரன் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்படி நம்ம எந்த பேசிஸ்லேயும் நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு காட்டக்கூடாது. ஓகேவா? ரைட். த ரைட் டு ஈக்குவாலிட்டி அதான் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ இந்தியாவில் யாரும் எந்த அடிப்படையிலும் ஒருத்தர் நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ன பண்ண முடியாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு டைட்டில் எங்கே இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா உடனே நீங்கள் கேஸ் போட்டு அதுக்கான தீர்வை நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது அதோடுங்க. Another important function that constitution plays in the democracy is to ensure that dominant group does not use its power against other. dominant group எப்பயும் ஒரு ஊரில் ஒரு பணக்காரனோ அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. அந்த மாதிரி டாமினன்ட் குரூப்ஸ் வந்து கீழ்த்தட்டு மக்கள் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பவரை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அல்லது லெஸ் பவர் குரூப் பீப்புளோ குரூப்ஸ் மேலேயோ டாமினன்ட் குரூப்பு பவரை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதை இந்த ஸ்டோரி போர்டு இதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நீ படித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லு, புரியலைன்னா கேளு. Such unhealthy situation can occur in democratic societies too. unhealthy அந்த மாதிரி சரி நானே படிச்சிடலாம், அது புரிஞ்சாதான் புரியும். The games period is about to begin. Okay, no, we will play cricket. Let's play basketballனு ஒருத்தன் சொல்கிறான். ஃபார் சேஞ்ச் இல்லை கிரிக்கெட் விளாட்லான்னு இன்னொரு குரூப் சொல்லுது. ஓகேவா? we always have to do that the boys want because they are in majority. ஒருத்தர் சொல்கிறான் எப்பயுமே நம்ம பாய்ஸு அவங்க சொல்கிறதான் கேட்கணும், ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பிள்ளை சொல்கிறாங்க. மேம் should think of another way to make decisions so that our wishes are also heard. பார்ப்போம் ஒரே நிமிஷம். The teacher decides to settle the problem with the show of hands. பார்ப்போம் என்னன்ட்டு. ஆப்வியஸ்லி ஓகே என்ன சொல்கிறாங்க, பாய்ஸ் கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால் அவங்க சொல்கிறதுபடி அவங்களே விளையாட விடுங்க அப்படின்னு. புரிஞ்சுதா? அப்போ பாய்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? கேர்ள்ஸ் கம்மியாக இருக்காங்க. அப்படி சொசைட்டிலையும் நடக்கலாம். ஒரு குரூப் யார் அதிகமாக இருக்காங்க, ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களை டாமினேட் பண்ணலாம். அதேமாதிரி இந்துக்கள்லாம் சேர்ந்து முஸ்லீமையோ கிறிஸ்டினையோ டாமினேட் பண்ணலாம். அதேமாதிரி ஜாதி அடிப்படையில் அதிக ஜாதி எந்த ஜாதியில் பீப்புள் அதிகமாக இருக்கிறானோ அந்த ஜாதிக்காரன் பீப்புள் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதிக்காரனை அதான் கேஸ்ட்டு டாமினேட் பண்ணலாம். அதெல்லாம் சொல்கிறாங்க இருக்கலாம். வேர் a majority can continuously enforce decisions that exclude minorities and go against their interest. இப்போ பார்த்தீங்களா இந்தியாவில் நடக்கிறத பார்த்தியா? முஸ்லீமுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? So
முஸ்லிம்ங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இனிமேல் யாருமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. அது பாகிஸ்தான் நாட்டுக்காரங்கள போக சொல்கிறாங்க. அதை விட்டுரு. இந்தியாவுக்குள்ளே முஸ்லீம்ஸுக்கு எகைன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, வகுப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் இவனுங்க போய் தலையிடுறானுங்க. அப்புறம் சிஏஏ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் அடக்குறாங்க. ஓகேவா? மைனாரிட்டிஸ் யார்? முஸ்லீமு, கிறிஸ்டின்னு இவங்கெல்லாம் அடக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறானுங்க. அதான் சொல்கிறாங்க. அஸ் தி அபோவ் ஸ்டோரி போர்டுனா இது illustrates every society is prone to this tyranny of the majority. இந்த மாதிரி மேலே பார்த்தது மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் எல்லா சொசைட்டிலையும் மெஜாரிட்டி பீப்புள் மைனாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அடக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கான்ஸ்டியூஷன் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ் ரூல்ஸ் that ensure that minorities are not excluded from anything that is routinely available to the majority. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணால் இந்த மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது. மெஜாரிட்டிக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் மைனாரிட்டிக்கும் கிடைக்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் உங்களை பார்த்துக்கும். சரியா? இந்த வக்ஃப் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து முஸ்லீமோட போர்டு. அது ஒரு முஸ்லீமுக்கு சொத்துக்கள் எழுதி வைப்பாங்க. அந்த சொத்துக்கள் பராமரிக்கிறது தான் ஒரு அமைப்பு. அதில் போயிட்டு இந்துஸ்லாம் அதில் மெம்பராக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். உடனே அந்த சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறான், அவங்க ரிலீஜியஸ் சம்மந்தமானது, அதில் போய் நீங்கள் போயிட்டு உட்காருவீங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஸை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த சட்டத்தை இப்போ நடந்தது புரிஞ்சுதா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதான் எதை வச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டான், நம்ம கான்ஸ்டிடியூஷனை வச்சு. கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க மைனாரிட்டிஸ் விஷயத்தில் மெஜாரிட்டிஸ் தலையிடக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? அதை பற்றிலாம் பார்ப்போம். another reason why we have the constitution is precisely to prevent this tyranny or domination. tyrannyனா அர்த்தம் டாமினேஷன் அர்த்தம். by the majority of a minority. Okay, this can refer to one community dominating another, that is intercommunity domination, or members of one community dominating others. ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே டாமினேஷன் நடக்கலாம், அல்லது ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டி மேலே என்ன பண்ணலாம், டாமினேஷனை செலுத்தலாம். அதுக்கு பேர் இன்ட்ரா கம்யூனிட்டி. இன்ட்ரானா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு குரூப் இன்னொரு குரூப், பணக்காரன் ஏழையை போய் டாமினேட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு எது உதவுது, கான்ஸ்டியூஷன் உதவுது. சரியா? ரைட். த தேர்ட் சிக்னிஃபிகண்ட் ரீசன் why we need a constitution is to save us from ourselves. பாப்பா என்னென்ன, this may sound strange, but what is mean by this is that we might at times feel strongly about an issue that might go against our larger interest, and the constitution helps us guard against this. அதாவது நம்ம குரூப்லேயே இன்றைக்கி ஒன்று நினைப்பேன், நாளைக்கு ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக நான் நினைப்பேன், அது வந்து நம்மளோட சமூகத்துக்கு எதிராக போய் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நினைக்கிறேன், நரபலிலாம் கேள்விப்பட்டிருக்கியா? மக்களையே கடவுளுக்காக நரபலி கொடுக்கறது. அப்போ அதை நான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, அது நல்லதா? நரபலி கொடுக்குறதுப்பா, ஒருத்தனை ஒரு குழந்தைய கடவுளுக்கு பலி கொடுத்தனா நான் பயங்கர பணக்காரனாயிருவேன்னு வருது. அதை நான் நம்புகிறேன். அப்போ அதை சட்டமாக கொண்டுட்டு வரேன். அது சட்டமாக வந்தால் என்ன ஆகும், பாதிக்கப்படுவாங்க. அதான் சொல்கிறாங்க, முதல்ல நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு அது வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக ஒரு ஸ்டோரி போர்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, Subnum is in a fix. She has a decision to make. Papa, I have 2 chapters left to revise for tomorrow's test.
but it's time for my favorite TV program. I am dying to watch it. Dying to watch என்ன அர்த்தம்? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு ஆனால் 2 சாப்டர் படிக்கணும், பட் இப்போ டிவி ப்ரோக்ராம் வருது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க. பட் இஃப் ஐ டூ தட் ஐ won't have time to finish my revisions. அதை நான் பண்ணனாக்க நான் படிக்கிறத பண்ண முடியாது. ஓகே. சப்னம், ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ worried? அம்மா பாட்டி கேட்குறாங்க, ஏன் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. ஐ வாண்ட் டு வாட்ச் திஸ் டிவி ப்ரோக்ராம் பட் ஐ ஹாவ் டெஸ்ட் டுமாரோ. இஃப் யூ ஆல் வாட்ச் டிவி I will also want to watch. I have an idea. What if no one watches TV tonight? Then I may not be tempted. புரியுதா? இப்போ நீங்கள் எல்லோரும் டிவி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆசை வரும். நீங்களாம் டிவி வாட்ச் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா எனக்கு ஆசை இருக்காது, நான் போய் படிப்பேன் அப்படின்றாங்க. இட்ஸ் a good thing I did not watch TV. There are so many questions from the last 2 chapters. என்ன சொல்கிறாங்க புரியுதா? இப்போ படிக்கணும், நல்ல விஷயம் தானே. இப்படி பார்த்தோம்னா நல்ல விஷயம். இப்போ படிக்கிறதுக்காக அவங்களாம் டிவி பார்க்கல, நல்ல விஷயம். அதே அவங்க ஆங்கிளில் பாருங்கள், இவ மனசு கண்ட்ரோலாக இருந்து போய் இப்போ உள்ளே போய் தனியாக ரூம் லாக் பண்ணிவிட்டு படித்து அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. புரியுதா? இதில் எது நல்ல விஷயமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது ரூல். ஆக்சுவலாக என்னது ரூலு? நீங்கள் பார்க்காதீங்க, எனக்கு பார்க்கணுன்னு தோணாது, நான் ஃபியூச்சருக்காக படிப்பேன் அப்படிங்கிறது. புரிஞ்சதா? அது மாதிரி. சிமிலர்லி த கான்ஸ்டியூஷன் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் அஸ் அகைன்ஸ்ட் சர்டைன் டெசிஷன்ஸ் தட் வி மைட் டேக் தட் குட் ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட். அட்வர்ஸ் எஃபெக்ட்னா பாசிட்டிவ், நல்ல விஷயங்களுக்கு, மற்றவங்களோட நலனுக்காக நம்ம விட்டு கொடுக்குறது. இந்த பொண்ணு நல்ல விஷயம் பண்ண போகிறா, படிக்க போகிறா, அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவியை ஆஃப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்குது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் பாசிபிள் தட் மெனி பீப்புள் ஹூ லிவ் இன் டெமோக்ரஸி மைட் கம் டு ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் policies has become an acrimonious that we need a strong dictator to set this right. Swept by this emotion, பாப்போம் ஒரே நிமிஷம் இருங்க. They may not realize that in the long run dictatorial rule goes against all their interest. அதாவது ஒன்றும் இல்லை, டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா அவன் எடுக்கிறது தான் முடிவு, மற்றவங்களாம் அப்படியே கேட்கணும். ஒரு சில சொசைட்டியில் டிக்டேட்டர்ஷிப் இருந்தாக்கா நல்லது நடக்கும், எல்லோரும் அவன் சொல்கிறத கேட்டால் பேசாமல் கப்பு சிப்புன்னு இருந்துக்குவாங்க. அதுவே காலப்போக்கில் என்ன ஆகுனாக்கா, டிக்டேட்டராக வரவங்க வந்துட்டு, இப்போது இது எடுத்துக்கங்க, ஹிட்லர், அவன் டிக்டேட்டர். அது என்னாச்சு, நிறைய பேரை கொன்று குவிச்சிட்டான். அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுஎஸ்எஸ்ஆர் டிக்டேட்டர்ஷிப் தான். அங்கே போக போக அதுவே அழிஞ்சிருச்சு. 1917 ஃபார்ம் ஆகும், 1990 அழிஞ்சிரும், அவ்வளோதான். டிக்டேட்டர்ஷிப் ஒரு ஆங்கிளில் பார்த்தா நல்லது, பட் அந்த டிக்டேட்டராக வரவன் கெட்டவனாக இருந்தானா முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இதே மாதிரி டெய்லியும் அவள் டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ. ஒரு நாள் ஓகே படிக்கிறாங்க, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க, போய் படித்தா ஓகே. டெய்லி எனக்கா டிவி பார்க்காத டெய்லி இந்த பொண்ணு சொன்னா என்ன ஆகும், பிரச்சனையாயிரும். அதே தான் சொல்கிறாங்க. A good constitution does not allow these whims to change its basic structure. அடிப்படை ஸ்ட்ரக்சரை மாற்றிக்காது. It does not allow for easy overthrow of provisions that guarantee rights of citizens and protect their freedom. ஒவ்வொரு சிட்டிசன் இந்த மாதிரி யாராவது டாமினேட் பண்ணி
மக்களை அடக்கிற மாதிரி வர சூழ்நிலை வராது, அதை உருவாக்காது. அது கட்டாயம் அந்த மக்களோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எது? கான்ஸ்டிடியூஷன். இப்போ கூட நடக்குது பாருங்கள், இந்தியாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பண்ணி என்ன பண்ணுறான், மைனாரிட்டிஸை அமுக்க பார்க்குறான். உடனே மக்கள்லாம் கோர்ட்டுக்கு போய் அதை தடுக்கிறாங்க. From the above discussion, you will understand that the Constitution plays a very important role in democratic societies. புரியுதா? இப்போ டெமோக்ராட்டிக் சொசைட்டி நம்ம நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம், ஐடியல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் அத்தாரிட்டிக்கு வரவன் வந்துட்டு பீப்புளோட ரைட்ஸை பறிக்காமல் பார்த்துக்குது, ரெண்டாவது. ஓகேவா? அடுத்தது மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிஸ் அமுக்காமல் பார்த்துக்குது. ஓகேவா? அதோட கீவேர்ட்ஸ்லாம் வரும், நான் சொல்கிறேன். இதுதான் கீவேர்ட்ஸ், இதுதான் கான்செப்ட் புரிஞ்சு கீவேர்ட்ஸ் அப்புறம் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு லைன் தான் அதுக்கு தான் வளவலன்னு பேசியிருக்கானுங்க. ஓகேவா? அதேமாதிரி ஒருத்தன் இன்னொருத்தனை தொடர்ந்து அடுத்தவனோட ரைட்ஸை வந்துட்டு பறிக்காத மாதிரி பார்த்துக்குது, டிக்டேட்டர்ஷிப் அந்த மாதிரி வந்து. இது 4 முக்கியமான விஷயம். இந்த 4 விஷயத்துக்காக தான் என்ன வேணும், கான்ஸ்டிடியூஷன் வேணும். எங்கே? டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். நாலு விஷயம் தானே சொன்னேன். இங்கே பாருங்கள், 4 விஷயம் தான். 1 2 3 4 விஷயம். இந்த 4 விஷயத்துக்காக தான் வேணும். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். The people of Nepal adopted a new constitution after the success of the people's movement for democracy. It lays down the ideals that define the kind of country that we want to live in. நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணுது. கரெக்டா? சுரேஷ், the class monitor wrongly picks on Anil, his classmate. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல்ஸினுடைய ரைட்ஸு அதை வந்து என்னாவது ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன வேணும்? கான்ஸ்டிடியூஷன் வேணும். பீப்புளுடைய ரைட்ஸு டு ப்ரொடெக்ட் ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள். த கேர்ள்ஸ் டு நாட் ஹேவ், அதாவது மெஜாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் என்ன பண்ணக்கூடாது, சப்ரஸ் பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணக்கூடாது. அதுக்காக வேணும். சப்னம் டிசைட் டு ரிவைஸ் ஏர் சாப்டர் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் டிவி. இது மட்டும் பார்த்து சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட் வந்துடுச்சு. ரைட், இதோடு இருக்கட்டும். ஓகேவா? தேர் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் யூனிட்டி amongst the members of the Constituent Assembly. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒற்றுமை இருந்திருக்கு. யாருக்கிட்ட? இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக உருவாக்கின அசம்பிளி, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்றாங்க. ஈச் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் கிரேட் டீட்டெயில். அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி 3 வருஷம் நடந்துச்சுல்ல, அங்கே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. அண்ட் தேர் வாஸ் எ சின்சியர் எஃபோர்ட் டு காம்ப்ரமைஸ் அண்ட் ரீச் அண்ட் அக்ரிமெண்ட் த்ரூ கன்சென்சஸ். கன்சென்சஸ்னால் ஒருமித்த கருத்து, எல்லாரும் ஓகே இதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டீப்பாக. ஏன்னா எல்லா கருத்தையும் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி எல்லோரும் ஒருமித்த கருத்து வந்தோடனே அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. The above photo shows Sardar Vallabhbhai Patel, a prominent member of the, ப்ராமினன்னா ரொம்ப முக்கியமான மெம்பர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அவர் வராரு, உடனே எல்லோரும் எழுந்திரிச்சுன்னா அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்களாம். ஓகேவா? சரி, இந்த 4 விஷயத்துக்காக தான் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த 3 விஷயம். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கீ ஃபீச்சர்ஸ் சொன்னாலே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாளைக்கு பார்ப்போம். ரைட், இந்த இதெல்லாம் சும்மா டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஒருத்தட்டிய பவர் இல்லாமல் பிரித்து கொடுத்துருப்பாங்க.
நம்ம ஏமாற்றிடுவான்ல. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கிடைக்க வேண்டியது. அடுத்து செக்குலரிசம்னா மதச்சார்பின்மை, எந்த மதத்தையும் சாரக்கூடாது அரசாங்கம். இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ரைட்.